கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தலைவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஏன் வர வேண்டும்? 2 நிமிஷம் பேசுகிறோம். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, அவருடைய நேர்மை, நாணயம், பண்பு, அன்பு மற்றும் மாண்பு, உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவருக்கு அரசியல் தேவையில்லை, தமிழக மக்களுக்கு அவர் தேவை. அவரை மாதிரி ஒரு தலைமை தேவை. காந்திய பண்புகளோடு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வீரத்தோடு, லீ குவான் யூ போல சிங்கப்பூரை மாற்றிடும் கனவுகளோடு 90களிலேயே அதை பற்றி பேசிய தலைவர். ஆழ்ந்த சிந்தனை, அனுபவம் மற்றும் உழைப்பால் உயர்ந்த வாழ்வு, இது 3 போதும். எடுத்துக்காட்டு எங்களின் நம்பிக்கை. இன்று தமிழகத்தின் நம்பிக்கை, நாளை மாற்றம் என்றால் அதை கொண்டு வருபவர் ஒரு புரட்சியாளராக இருக்க வேண்டும். புரட்சி தலைவரை போல, புரட்சி கவிஞரை போல மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், வலிமையானவர்களாக இருக்க வேண்டும். வலிமை இருப்பவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள், முடிவெடுத்தால் மாற மாட்டார்கள். கொரோனா என்பது கடந்து போகும் நிகழ்வு. தன்னம்பிக்கையுடன் சொல்கிறேன், தலைவர் வருவார், நிச்சயம் மாற்றம் தருவார், ஏற்றம் நடக்கும். நமக்கு பாபாவின் ஆணை. வணக்கம் தலைவா. தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவி வருது. ஜாதி, மதம், இனம், மொழி என்று மக்களை பிரித்தாலும் டிவைசிவ் பாலிடிக்ஸ் தான் நடக்குது. நீட் ஆஃப் தி அவர் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். இதை பற்றி நீங்கள் உங்கள் 90s டிடி கேள்வி பதிலே சொல்லியிருக்கீங்க. நான் அரசியலுக்கு வந்தால் தமிழக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களோடு தான் நான் அரசியலுக்கு வருவேன் என்று. கட்சியை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல பாவித்து அதில் வரும் லாப நஷ்ட கணக்கை மட்டுமே வச்சு தான் கட்சிகளின் போக்கே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சியில் எதற்கு இத்தனை பதவி என்று அடிப்படை கட்டுமானத்தையே கேள்வி கட்ட முதல் தலைவர் நீங்கள் தான். எம்டி ப்ராமிஸ் கொடுப்போர் மத்தியில் இதை இவ்வளோ நாள் நான் செய்வேன், இதை செய்ய முடியல என்றால் பதவி விலகுவேன் என்று தெளிவாக புரிய வைப்பது என்னவென்றால், நீங்கள் போலி வாக்குறுதி கொடுப்பவர் இல்லை, யுவர் மேன் ஆஃப் ஆக்ஷன் என்று. ரஜினி என்பது ஒரு தனி மனிதன் பெயர் மட்டும் இல்லை, அது ஒரு பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் மக்கள் மனதில் நேர்மை, நல்லது செய்வார், நல்லவர் என்று பதிந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உங்கள் உடல்நிலையும் ரொம்ப முக்கியம். நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரும் சமயம் என்னை போன்ற எண்ணற்ற சாமானியர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பிரச்சாரத்தில் கூட சில இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மூலமாக பாதுகாப்பாகவே செய்யலாம். ஒரு சில முக்கிய பகுதிகளில் கேரவன் மாதிரி ஒரு பஸ் வித் எலிவேட்டட் லிஃப்ட், அதிலிருந்து நீங்கள் பேசலாம். 3D ஹாலோகிராம் முறையில் கூட பிரச்சாரம் பண்ணலாம். சில வெளிநாடுகளில் கூட அது மாதிரி முறையை பயன்படுத்தியிருக்காங்க. பிற செகண்ட் டியர் மாவட்டங்களில் எல்சிடி பொருத்தப்பட்ட மினி வேன்களில் உங்கள் பிரச்சார வீடியோவும், அதுபோக ஒரு நல்ல சோஷியல் மீடியா டீம் கொண்டு உங்களுடைய அரசியல் மாற்றத்திற்கான காரணம், கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். 96 திரும்பவும் கொண்டு வரலாம் தலைவரை. மக்கள் மாற தயாராக இருக்காங்க, அவங்க மாற ஒரு வாய்ப்பு தேவை. அதை தர உங்களால் மட்டுமே முடியும். இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.